2021ஆம் ஆண்டு நம்முடைய அரசு அமைஞ்சதும் திராவிட மாடல் அரசுன்னு நாங்கள் அதுக்கு பெயர் சூட்டணும். இது ஒரு கட்சியின் அரசு அல்ல, இனத்தின் அரசுன்னு குறிப்பிட்டேன். அதற்கு அடையாளமாக இந்த விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன வரலாற்றை ஆய்வு கண்ணோட்டத்தோட பார்க்கிற முதிர்ச்சியோட அறிவு செயல்பாடா இந்த கருத்தரங்கம் நடக்குது. சிந்துவெளி பண்பாட்டு கண்டுபிடிப்பு நூற்றாண்டு நிறைவு விழாவை நாம இப்போ கொண்டாடி இருக்கோம். இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலையும் இப்படி ஒரு விழாவை அரசே முன்னின்று நடத்தாதுன்னு சொல்லத்தக்க வகையில் மாபெரும் பண்பாட்டு பெருவிழாவா இது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இந்திய துணைக்கண்ட வரலாற்றில் நமக்கான இடத்தை நிலைநிறுத்துவதுதான் நம்முடைய நோக்கம். வரலாறும் பண்பாடும் தொல்லியலும் தொலைநோக்கு பார்வை கொண்ட இந்த விழாவை ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய மாண்புமிகு நிதி மற்றும் தொல்லியல் துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களுக்கும், மாண்புமிகு நிதித்துறை முதன்மைச் செயலாளர் மற்றும் தொல்லியல் ஆணையர் உதயச்சந்திரன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதல்களை, நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ரெண்டு பேருமே தொல்லியல் ஆர்வலர்கள். இப்ப கேட்டாலும் இந்த மேடையில மணிக்கணக்கில் சிந்துவெளியை பத்தி பேசக்கூடியவங்க. இவங்க இந்த துறைக்கு கிடைச்சிருக்கிறது, இந்த துறைக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டுக்கே பெருமை கிடைச்சிருக்கு. சிந்துவெளி பண்பாட்டு கண்டுபிடிப்பு நூற்றாண்டு விழாவை கொண்டாட தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையும் ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகத்தினுடைய சிந்துவெளி ஆய்வு மையமும் இணைஞ்சு இந்த பன்னாட்டு கருத்தரங்கம் ஏற்பாடு செஞ்சிருக்கோம். இது நம்முடைய அரசுடைய கடமை. இந்த கருத்தரங்கத்தில் வெளிநாடு மற்றும் நாட்டின் பல பகுதிகளில் இருந்தும் 20க்கும் மேற்பட்ட அறிஞர் பெருமக்கள் கலந்துகிட்டு ஆய்வு அறிக்கைகள் வழங்க இருப்பது எனக்கு பெருமிதமாக இருக்கு. சிந்துவெளி நாகரிகம் முதலில் 1924ஆம் ஆண்டு செப்டம்பர் 20ஆம் நாள் அன்று உலகுக்கு அறிவிக்கப்பட்டுச்சு. தி இல்லஸ்ட்ரேட்டட் லண்டன் நியூஸ் என்ற இதழில் இந்திய தொல்லியல் துறை டைரக்டர் ஜெனரல் சர் ஜான் மார்ஷல் அதை அறிவித்தார். இது இந்திய துணைக்கண்ட வரலாற்றில் ஒரு திருப்பு முனையை உண்டாக்கி நம்ம கடந்த காலத்தை பத்தின புரிதலை மாற்றி அமைச்சது. ஆரியமும் சமஸ்கிருதமும் தான் இந்தியாவின் மூலம்னு கற்பனைய வரலாறா அதுக்கு முடனும் பலரும் சொல்லிக்கிட்டு வந்தாங்க. அதை மாத்தினது ஜான் மார்ஷல் அவருடைய ஆய்வுகள் தான். சிந்துவெளி நாகரிகம் ஆரியத்திற்கு முற்பட்டது, அங்கே பேசப்பட்டது திராவிட மொழியா இருக்கலாம்னு அவர் நூற்றாண்டுகளுக்கு முன்ன சொன்ன குரல் இன்னைக்கு வலுப்பெற்றிருக்கு. என்னதான் அங்க இல்லைன்னு கேட்கிற அளவுக்கு நன்கு கட்டமைக்கப்பட்ட வளர்ச்சி பெற்ற ஒரு நாகரிகம் சிந்துவெளியில் இருந்ததை அங்கு கண்டெடுக்கப்பட்ட பல்வேறு அடையாளங்கள் காட்டுது. சிந்துவெளியில காளைகள் தான் இருந்துச்சு, இது திராவிட சின்னம். சிந்துவெளியில இருந்து இன்றைய அலங்காநல்லூர் வரை காளைகள் இருக்கு. பழந்தமிழ் இலக்கியங்கள்ல ஏறு தழுவுதல் நிகழ்ந்ததற்கான சான்றுகள் இருக்கு. காளையை தழுவிய அடக்கிறதுனால கொள்ளேறு தழுவுதல்னு வருது. சிந்துவெளி நாகரிகம் சார்ந்த ஒரு முத்திரையில காளை உருவமும் அதை அடக்க முயல வீரரை அந்த காளை தூக்கி வீசுறதும் இருக்கு. அப்படி இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா குதிரை முத்திரை சிந்துவெளியில இல்ல, வேத இலக்கியங்கள்ல பெருநகரங்களும் இல்ல, தாய் தெய்வ வழிபாடும் இல்ல. ஆனா இந்த ரெண்டும் சிந்துவெளியில இருக்கு, கீழடியிலும் இருக்கு. இதையெல்லாம் வச்சுதான் சங்ககால தமிழர்களின் மூதாதையர் இருந்த இடம்தான் சிந்துவெளின்னு நிறுவப்பட்டிருக்கு. சிந்துவெளி பற்றி ஜான் மார்ஷல் அவர்கள் தன்னுடைய கண்டுபிடிப்பை வெளியிட்டதுமே தந்தை பெரியார் அவர்கள் தன்னுடைய விடுதலை நாளிதழில் அதை பற்றி கட்டுரைகளை வெளியிட்டிருக்கிறார், பேசியும் இருக்கிறார். தந்தை பெரியாரை தொடர்ந்து பேரறிஞர் அண்ணா அவர்களும் 1948ஆம் ஆண்டிலேயே
சிந்துவெளி நகரத்தினுடைய அடையாளங்களை வெளிக்கொண்டு வந்த சர் ஜான் மார்ஷல் அவர்களுடைய சாதனைகளை பாராட்டி எழுதியிருக்கிறார். 2010ஆம் ஆண்டு கோவை தமிழ் செம்மொழி மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தின முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் செம்மொழி மாநாட்டு இலட்சியணியில குமரி வள்ளுவர் சில பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற குரல் வரியோடு சேர்த்து சிந்துவெளி முத்திரையும் பதிவிட்டார். அந்த மாநாட்டில் புகழ்பெற்ற அறிஞர்களான அஸ்கோ பர்பலோ, ஐராவத மகாதேவன், ஆர் பாலகிருஷ்ணன் உள்ளிட்டோர் சிந்துவெளி பண்பாட்டையும் தமிழ் பண்பாட்டையும் ஒருங்கிணைச்சு முக்கியத்துவம் வாய்ந்த ஆராய்ச்சி கட்டுரைகளை வாசிச்சாங்க. அந்த மரபின் வழிவந்த நம்ம திராவிட மாடல் அரசு சார்பில் இப்போ சிந்துவெளி பண்பாட்டு கண்டுபிடிப்பு நூற்றாண்டு நினைவு பன்னாட்டு கருத்தரங்க நடத்துகிறோம். சிந்துவெளி வரி வடிவங்களும் தமிழ்நாட்டு குறியீடுகளும் ஒரு வடிவியல் ஆய்வு என்ற நூலையும் இங்கே வெளியிட்டிருக்கிறேன். இதுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக ஜான் மார்ஷல் அவர்களின் சிலைக்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறேன். தொடர் ஆராய்ச்சிகளை தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையுடன் இணைந்து ரோஜா முத்தையா நூலகத்தின் சிந்துவெளி ஆராய்ச்சி மையம் மேற்கொள்ளக்கூடிய வகையில தலை சிறந்த தொல்லியல் அறிஞர் ஐராவத மகாதேவன் அவர்கள் பெயர்ல ஒரு ஆய்வறிக்கை அமைக்க 2 கோடி ரூபாய் நல்கை வழங்கப்படும் என்பது 2வது அறிவிப்பு. தமிழ் பண்பாட்டின் தொன்மையை உலகமே தெரிஞ்சுக்கணும்னு ஓயாம உழைக்கிற தலை சிறந்த தொல்லியல் அறிஞர்கள் மட்டுமின்றி கல்வெட்டியல் ஆய்வாளர்கள், நாணவியல் வல்லுநர்கள் ஆகியோரையும் ஊக்கப்படுத்தும் விதமாக ஆண்டுதோறும் 2 அறிஞர்களுக்கு விருதுகள் வழங்கப்படும். இது 3வது அறிவிப்பு. இந்த 3 அறிவிப்புகளும் இந்த துறை ஆய்வுகளுக்கு வேகத்தையும் ஊக்கத்தையும் கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். சிந்துவெளி முதல் கீழடி வரை தமிழகத்தின் பெருமை நிரம்பி இருக்கு. பாவாணர், ராசமாணிக்கனார், கேத்த திருநாவுக்கரசு போன்ற மாபெரும் அறிஞர்கள் எல்லாம் இது குறித்து எழுதியிருக்காங்க. சிந்து முதல் வைகை வரை நூலை நம்ம ஆர் பாலகிருஷ்ணன் அவர்கள் எழுதியிருக்கிறாரு. டோனி ஜோசப் அவர்கள் மரபணு மானிடவியல் சார்ந்த ஆய்வுகள் வச்சு நிறைய எழுதிட்டு வராரு. இன்னும் ஏராளமான ஆய்வுகளும் கண்டுபிடிப்புகளும் வந்துகிட்டு இருக்கு. அறிவியல் முறைப்படி சான்றுகள் அடிப்படையில தமிழ் சமூகத்தின் தொன்மையை அறிவுலகம் இப்போ ஏற்றுக்கொள்ள தொடங்கி இருக்கு. இந்திய துணைக்கண்டத்தின் வரலாற்றை தமிழை தவிர்த்துவிட்டு இனி எழுத முடியாது என்பதை நாம் உறக்க சொல்வோம். ஜான் மார்ஷல் அவர்களின் கண்டுபிடிப்பின் நூற்றாண்டுல அவருக்கு நாம் நன்றியை உரித்தாக்கி அவர் விட்ட பணியை நாம் தொடர்வோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.